ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு மிளகு கோழி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தனியா ஒரு 3 டீஸ்பூன், மிளகு ஒரு 2 டீஸ்பூனு, சோம்பு ஒரு டீஸ்பூனு, சீரகம் ஒரு டீஸ்பூனு, பட்டை கிராம்பு ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை தாளித்து, வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கோழி நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கோழி வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், உப்பு அது சேர்த்து கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து கலந்த அரைச்ச பொடி. தனித்தனியாக இருந்ததுன்னா தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா வேக விடணும். கோழி குழம்பு நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட்டாகும், நல்லா வேக விடணும். நல்லா வெந்த பிறகு பொடி செஞ்ச அந்த பொடியை போட்டு நல்லா கலரிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு தூவி இறக்குனா சூப்பரான மிளகு கோழி குழம்பு ரெடி. பை, வாங்க சாப்பிட்லாம்.